விஜய் வந்து போலீஸ கூட்டின்னு போயிட்டு வந்து நல்லா வெண்ணிலாவ அசிங்கப்படுத்தி விடுறாரு. எல்லாம் முன்னாடி சொல்றாரு, "என்ன கட்டாயப்படுத்தி தான் கல்யாணம் பண்ணுறதுக்காக இவ்ளோ ஏற்பாடு பண்ணியிருக்காங்கன்னு" சொல்லிட்டு, அதெல்லாம் கேட்டு வெண்ணிலா அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே பசுபதியும் வந்து அன்பரசும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாம தவிக்கிறாங்க. போலீஸ் வந்து எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணுங்க, இவங்க எல்லாரையும் அப்படி சொல்றாங்க. அதை கேட்டு வெண்ணிலா பயங்கரமா அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து வந்து எங்க மீடியா என்ன பண்ணுறாங்க, வெண்ணிலா கிட்ட கேட்குறாங்க, "இவ்வளோ நாள் ஏன் மேடம் எங்ககிட்ட பொய் சொன்னீங்க? விஜய் வந்து நீங்களும் உண்மையா தான் விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லிட்டீங்க. இன்னைக்கு விஜய் வந்து போலீஸ கூட்டின்னு வர அளவுக்கு போயிட்டாரு. ஏன் மேடம் இவ்வளோ பண்ணுறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. அதை கேட்டுட்டு வெண்ணிலா செம டென்ஷன் ஆயிடுறாங்க. அடுத்து வெண்ணிலா விஜயை பார்த்து கேட்குறாங்க, "என்ன விஜய் எதுக்காக இப்படிலாம் பண்ண? அப்போது என்னை கல்யாணம் பண்ணிக்க உன் விருப்பமே இல்லையா?" அப்படின்னு. "நான் தான் அப்போலேருந்து சொல்லிட்டு இருக்கேனே, உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. இதுக்கப்புறம் எனக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் என்ன வம்பு பண்ணினா நான் இப்படி தான் செய்வேன். போலீஸை கூட்டின்னு வந்துட்டீங்கன்னா எல்லாம் நடக்கும்னு நினைக்கிறியா?" "ஆமாம், எல்லாம் தான் நடக்கும். இப்போ சொல்லு எல்லாம் முன்னாடி எதுக்காக என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு." "உண்மை அதுதானே, நீ நல்லா நடிக்கிற, எல்லா முன்னாடியும் நடிக்கிற, அதே மாதிரி என்கிட்டயே நடிக்கிற." "இல்லை விஜய், உண்மையிலே நடிக்கிற விஜய். அத நீ சொன்னா நான் நம்பணும் ஆள் கிடையாது. இதுக்கப்புறம் உன்னை நம்பக்கூடிய ஆளும் நான் கிடையாது. அதனால உனக்கு அவ்வளோதான் மரியாதை. முடிஞ்சிச்சுல்ல, இதுக்கப்புறம் என் மூஞ்சில முழிக்காத" அப்படின்றாரு. அதை கேட்டு செம டென்ஷன் ஆயிடுறாங்க. அடுத்து வந்து அன்பரஸ் வந்து, இங்கே பாரு விஜய், வெண்ணிலாவை கல்யாணம் பண்ணிக்கல, அப்புறம் அவ்வளோதான்" அப்படின்றாரு. என்ன பண்ணாலும் நான் வெண்ணிலாவை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னொன்னே, இந்த விஜய் தான் வந்து வெண்ணிலாவோட அப்பா அம்மா வந்து இறப்புக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதை கேட்டு போலீஸ் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. போலீஸ்கிட்ட நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு போயிட்டு ஸ்டேஷனில் விஜய் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. விஜய்வையும் அரெஸ்ட் பண்ணுறாங்க போலீஸ். இந்த விஷயத்தையெல்லாம் வந்து கேள்விப்பட்டு நம்ம வெண்ணிலா என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து விஜயோட சித்தியை வந்து கூட்டிகிட்டு வந்துடுறாங்க, ராதாவை. அவங்க வந்து இந்த மாதிரி அன்பரசுக்கிட்ட பேசுகிறாங்க. விஜய் வந்து வெளியே வந்து எடுக்கலைன்னா அதுக்கப்புறம் நான் இருக்கவே மாட்டேன் இந்த உலகத்துலன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதனால் வேறு வழி இல்லாமல் அன்பரசு வந்து விஜய் வெளியே எடுக்கிறாரு. இதை கேள்விப்பட்டு வந்து செம்ம டென்ஷன் ஆயிடுறாரு. பசுபதி எல்லாம் தாங்கிக்க போல இப்படி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷன் ஆயிடுறாரு. அன்பரசு செமையை திட்டாரு. என்னையா நினச்சிட்டு இருக்கோம் மனசில், இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு. இங்கே பாருங்கள், எனக்கு எல்லாம் முக்கியம் தான், என் புள்ள எனக்கு முக்கியம் தான். ஆனால் என் பிள்ளையோட முக்கியம் என் பொண்டாட்டி. என் பொண்டாட்டி இல்லாமல் நான் எதுவுமே பண்ண முடியாது. எனக்கு என் பொண்டாட்டி ரொம்ப முக்கியங்க. என் பொண்டாட்டி இல்லாமல் என்னால் இந்த உலகத்துலலாம் வாழ முடியாது அப்படின்றாரு. அதை கேட்டு அதிர்ச்சி அடையாரு. "என்னையா நீ இப்படி பண்ணிகிட்ருக்க? உன் பொண்டாட்டி அப்புறம் சமாதானம்." "அதெல்லாம் முடியாதுங்க, என் பொண்டாட்டி சொன்னால் கண்டிப்பாக செய்வா. என் பொண்டாட்டி உலகத்தில் இல்லாமல் நான் எப்படிங்க வாழ்கிறது? என்னாலாம் முடியாதுங்க. இவன் வந்து என்னை ஜெயிலுக்கு போக சொல்கிறான். போனால் போது, நான் போகலான்னு தான் நினச்சேன் என் பிள்ளைக்காக. ஆனால் என் பொண்டாட்டி வந்து இருக்க மாட்டான்னொன்னே அப்புறம் நான் என்னங்க இந்த உலகத்தில் வாழ்ந்து பிரயோஜனம்? அதனால் அதெல்லாம் நான் பண்ண முடியாதுங்க" அப்படின்றாரு. அதை கேட்டு செம டென்ஷன் ஆயிடுறாரு. பசுபதி தாங்கிக்க முடியல, "ச்சே இப்படி நடந்துச்சே" அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. நம்ம தாத்தாவும் வந்து, அதுக்கப்புறம் ராதா வந்து தாத்தா கிட்ட சொல்கிறாரு, "இவங்க 2 பேரும் எவ்வளோ சந்தோஷமாக வந்து இருக்காங்க. இவங்க ஏன்பா பிரிஞ்சு வாழணும்? இவங்களுக்கு என்ன தலையெழுத்தா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதை கேட்டு தாத்தா வந்து சொல்கிறாரு, "இங்கே பாருமா, பிரிஞ்சு வாழணும்னு இல்லவே இல்லை. இவங்க 2 பேருக்குள்ளே எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போ பிரச்சனையே 2 வீட்டுக்குள்ளே தான். மெயினாக இந்த வெண்ணிலா தான் பிரச்சனை. இந்த வெண்ணிலா போய் இங்கேருந்து கிளம்பிட்டாள்னா இந்த பிரச்சனை வராதுப்பா." "ஏன்னப்பா இது? அந்த பொண்ணு பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லைப்பா. அந்த பொண்ணு முதல்ல வெளியே அனுப்புங்க. ஏன் உங்கள் வீட்டுக்காரரும் சப்போர்ட் பண்ணுறாரு, அப்புறம் அவங்க 2 பேரும் சப்போர்ட் பண்ணுறாங்க. என்ன தான் பண்ண சொல்கிறது?" அப்படின்னு. "ஒன்று தெரியும்ப்பா, அந்த பசுபதி அவங்க பொண்ணு தானே. ஏன் தான் இவர் இப்படி பண்ணுறாங்களோ தெரியலப்பா அவங்க" அப்படின்றாங்க. சரி, சரிப்பா நான் கிளம்பட்டுமா?" அப்படின்னு. "என்னம்மா நீ கிளம்புறன்ற, வீட்டுக்கு வந்துட்டு போமா." "இல்லைப்பா, ஏற்கனவே அவர் ரொம்ப டென்ஷனாக இருக்காரு. இதில் நான் வேறு இப்படி பண்ணிட்டேன்னா அதனால் ரொம்ப கோவமாக இருப்பார். முதல்ல போய் அவர் சமாதானப்படுத்துகிறப்பா" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட சொல்லிட்டு கிளம்புறாங்க. இங்கே விஜயும் காவேரியும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தாத்தா வராரு. தாத்தா வந்து விஜயும் காவேரி வந்து பேசிகிட்டு இருக்கிறத தாத்தா ஃபுல்லாக கேட்டுறாரு. "இங்கே பாரு காவேரி, இந்த மாதிரிலாம் நீ அலையக்கூடாது. சாப்பிட்டியா இல்லையா? இந்த மாதிரி நேரத்தில் நீ கவனமாக இருக்கணும் காவேரி. இங்கே பாரு, நம்ம குழந்த உன்னை கோச்சிக்க போகுது பாரு, பசியில் தவிக்க போகுது நீ பண்ணுற வேலைக்கெலாம். இரு, நான் இப்போவே வந்து ஏதாவது வாங்கிட்டு வரேன்." "ஏங்க இப்போ தான் நீங்கள் உள்ளேருந்து வெளியே வந்திருக்கீங்க, என்னங்க நீங்கள் இப்படி பண்ணுறீங்க? நான்லாம் சாப்பிட்டுட்டேங்க." "இல்லை இல்லை, நீ சாப்பிட்டுக்க மாட்டா" அப்படி சொல்லிட்டு இருக்காரு. இது எல்லாத்தையும் தாத்தா கேட்டு சந்தோஷமாக அதிர்ச்சியும் படுறாரு.